வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பல்துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் இணைந்து நாடளாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுப்பு. சண்முகம் குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் கடமைகளை பொறுப்பேற்றார். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் பல்துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் இணைந்து நாடளாவிய ரீதியில் இன்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவாக பாடசாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கல்முனை பிரதேச பாடசாலைகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் வரவின்மையால் பாடசாலைகள் நடைபெறவில்லை. இதேவேளை கல்முனை பிரதான அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்ட நிலையில் தபால் சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. அதிபர் ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த சம்பள முரண்பாட்டு தீர்வினை வழங்கும்படி வலியுறுத்தி அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் ஏனைய துறை சார்ந்த தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் இறங்கி அவதானிக்க முடிந்தது. இவ்வேலை நிறுத்தத்தின் காரணமாக கல்முனை பிரதேச பொதுமக்கள் மற்றும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அத்துடன் பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதையும் காண முடிகிறது. எமது காலம் எனும் துணிப்பொருளில் பயணிக்கும் அருங்காட்சியகம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் ஆரம்பமானது. மட்டக்களப்பு மாவட்டம் அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டு இதனை ஆரம்பித்து வைத்தார். இந்த அருங்காட்சியகமானது மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் ஜூலை 9 தொடக்கம் 16 வரையில் இடம்பெறுகின்றது. இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இலங்கையின் வரலாற்றை சான்றுபடுத்தும் விடயங்களை மேற்குறித்த திகதிகளில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையில் பார்வையிடலாம். திருகோணமலை மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட கதிரவேலு சண்முகம் குகதாசன் இன்று செவ்வாய்க்கிழமை காலை பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் மறைவை அடுத்து கடந்த ஜூலை மாதம் 2 திருகோணமலை மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பாராளுமன்ற அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் மஹிந்த யாப்பே அபேவர்த்தன முன்னிலையில் இவர் பதவியேற்றார். கதிரவேலு சண்முகம் குகதாசன் ஆகிய நான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் இன்று செவ்வாய்க்கிழமை கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ரஜீவ் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்படி பொறுப்பேற்பு நிகழ்வில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சமன் பத்ரட, பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன், மதகுருமார்கள் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் 18 அமுலாகும் வகையில் மின் கட்டணம் 30% குறைவடையக்கூடும் என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மாத்தறை தெனியாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலேயே இந்த மின் கட்டண குறைப்பு அமலாக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கும் இடையில் சந்திப்பொன்று நாளைய தினம் இடம்பெறவுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பின் போது அமெரிக்காவிற்கும் பிரித்தானியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்துவார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் வெளியேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தின் போது 2 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் மேலும் பலர் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ளார். இதன்போது நேற்றிரவு நடைபெற்ற விருந்தின் பின்னர் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அவரின் கோரிக்கைக்கு ரஷ்ய ஜனாதிபதியும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் தொடரில் கண்டி பெல்கன்ஸ் அணியின் தலைவர் வனிந்து கஷரங்கவுக்கு ரூபாய் 11 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் தொடரில் இன்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெறவுள்ளன. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. லங்கா பிரீமியர் லீக் போட்டியின் ஆடை பொருட்கள் தொடர்பான சட்டத்தை மீறியமைக்காக அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கு பெற்றும் அனைத்து வீரர்களுக்கும் ஒவ்வொரு அணியின் நிறங்கள் அடங்கிய தனித்தனி ஆடைகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அண்மையில் நடைபெற்ற கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் கண்டி ஃபெல்கன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது வனிந்து ஹசரங்க வித்தியாசமான இலச்சினை கொண்ட தலைக்கவசத்தை அணிந்து மைதானத்திற்கு வந்திருந்தார். இந்த நிலையில் அதனை கலற்றுமாறு நடுவர் ரோலி பிளாக் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அவரின் கோரிக்கையை ஏற்காததால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லங்கா பிரீமியர் லீக் தொடரில் இன்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெறவுள்ளன. அதற்கமைய இன்றைய முதல் போட்டி ஜெஃப்னா கிங்ஸ் மற்றும் கண்டி பெல்கன்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இன்றைய 2ஆம் போட்டி தம்புள்ளை சிக்ஸர்ஸ் மற்றும் கோல் மார்பெல்ஸ் அணிகள் மோதவுள்ளன. குறித்த போட்டி இன்று இரவு 7:30 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043.